கண்ணில் பார்க்குறதெல்லாம் தேவையில்ல. தேவைப்படுறது மட்டும் தான் நம்ம கண்ணில் படணும். அப்படிங்கிற மாரி தாங்க இந்த மளிகை பொருள் லிஸ்ட்டு போடும்போது மட்டும் எப்போதும் யோசித்துக்கோங்க. ஒரு மளிகை லிஸ்ட்டை போட்டு பட்ஜெட் பண்ணி குடும்பம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு மாதமும் வரும்போது ஒரு ரூ. 500 நம்மளால் மளிகை பொருள்லேருந்து லிஸ்ட்டு மூலமாக சிக்கனப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து தோற்று போன ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்குமான வீடியோ தான். இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக எந்தெந்த முறையில் நம்மளுக்கு பிளான் பண்ணி மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் இந்த மாதம் பிப்ரவரிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கின மளிகை பொருள் என்னென்ன என்ன மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கான அரிசி. தோசை அரிசி பார்த்திங்கன்னா 2 கிலோ வாங்கியிருக்கிறேன். நான் இது கூட கொஞ்சம் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணுவேன்னா மாதத்துக்கு 4 வாரம். அப்போ 4 வாரத்துக்கு ஒரு டைம் தான் நான் வந்து தோசைக்கு போடுவோம். அதனால் வந்து எனக்கு இந்த அரிசி போதுமானதாக இருக்கும். அப்புறம் வந்து ஆப்ப மாவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை மாவு இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஆப்ப மாவு யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் 1/2 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு மாவு வாங்கியிருக்கோம். நம்ம எப்போது பிள்ளைங்களுக்கு லீவ் வர டைமில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சீனி நம்ம வந்து வாங்குறதை இப்போ தவிர்த்தாச்சா, அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு 5 பாக்கெட் வாங்கியிருக்கேன். மொத்தமாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.5 கிலோ வருது. இது ஒரு மாதத்துக்கு. இது காலையில் நைட்டு 2 டைமும் நாங்கள் டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லாத எக்ஸ்ட்ரா மத்தில் கேசரி அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் ஐட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே இது வந்து யூஸ் பண்ணிப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்க தான் உப்பு வாங்குவோம். கல் உப்பு, அதுக்கடுத்து சால்ட் உப்பு. இந்த கல் உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சோறுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது 2 மாதத்துக்கு மேலேயே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தூள் உப்பு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு பொரியலுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 2 உப்புமே வந்து நான் 2 மாதத்துக்கு ஒருக்க தான் வாங்குவேன். இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிசம்பர் மாதம் வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் காலியாக போச்சா, அதனால் இது 2மே வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரவை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்காவது ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கு டக்குன்னு எதாவது ஸ்வீட்டு எதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவையும் இந்த முறுக்கு மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வாங்கியிருக்கோம். இது வந்து டக்குன்னு ஒரே டைமில் நம்ம போட மாட்டோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 or 3 டைம்ஸே வந்து மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த உளுந்து வந்து 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். 1 கிலோ அப்படிங்கிறது போல் எனக்கு 4 1/4 கிலோ இருக்கா. நான் 4 டைம் வந்து தோசைக்கு போடும்போது எனக்கு 4 டைம் நான் 4ஆக பிரிக்கும்போது எனக்கு இந்த 1 கிலோ வந்து சரியாக வரும். அதனால் மாதத்துக்கு தோசைக்கு மட்டும் இந்த உளுந்து வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மல்லி விதை வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா இந்த காரக்குழம்பு வத்த குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு அல்லது 1 ஸ்பூன் வந்து வறுத்து அரைச்சி வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த மல்லி வந்து வாங்கியிருக்கேன். 100 கிராம் தான் வாங்கியிருக்கேன். அது போக ஈவினிங் வந்து ஏதாவது சுக்கு மல்லி காப்பி போட்டு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பெரும்பாலும் தேவைப்படாதனால நான் வந்து மல்லி வந்து 100 கிராம் மட்டும் வாங்கியிருக்கிறேன். அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம், கடுகு இதெல்லாம் நார்மலாக வந்து மாதம் நான் வாங்கிடுவேன். எப்போதும் அது கொஞ்சம் காலி ஆகும்போதே இது வந்து வாங்கி ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி தான் இதுவுமே சோம்பு, ஜீரகம், கடுகு இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் 100 வந்து வாங்கிடுவேன். இது வந்து நமக்கு கம்மியானாலும் இது வந்து நமக்கு முக்கியமான பொருள் அப்படிங்கிறதுனால இது எல்லா மாதமும் என்னோடய லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்து நான் சொல்லியிருந்தேன்ல சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும்போது மருந்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். இல்லை சுக்கு மல்லி காப்பி போடுவோம்ல அதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக வந்து எனக்கு இது வந்து எப்போதுமே என்னோடய லிஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஈஸியாகவும் டக்குன்னு காலியாகவும் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணிடுவேன். இந்த மாதத்துக்கு நம்ம என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ராகி வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த ராகி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவுமே நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் உளுந்தஞ்சோறு பொங்குறதுக்கு கருப்பு உளுந்து வாங்கியிருக்கிறேன். 1/2 கிலோ தான். இந்த கருப்பு உளுந்தஞ்சோறு வந்து நம்ம எப்போவாது தான் பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறது இல்லை. அதனால் வந்து ஒரு 2 டைம்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக வரும். அப்புறம் வந்து வத்தல் வந்து வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அரிசி சாப்பாடு வந்து நம்ம மொத்தமாக 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து 25 கிலோ பை எடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ வந்து கோதுமை மாவு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கே வந்துடும். நமக்கு இவ்வளோ பொருள் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து போடணும். அடுத்து வந்து மசாலா ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி இது வந்து கண்டிப்பாக வந்து வாங்கியே ஆகணும். இது வந்து எப்போதுமே வந்து நான் ஒரு பொருளுக்கு 2 பாக்கெட்டாகவே வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணும்போது டெய்லி நம்ம 3 வேளை சமைக்கும்போது நமக்கு தேவைப்படும். அது போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் குழம்பு பொடி, மட்டன் குழம்பு பொடி, அப்புறம் வந்து ஃபிஷ் மசாலா இதெல்லாம் ஒரு பாக்கெட் தான் வாங்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் நான்வெஜ் எடுப்போம். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு பொருள் எடுக்கும்போது அந்த ஒரு பாக்கெட்டும் ஒரே டைமில் வந்து காலியாகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த பாக்கெட் எல்லாமே ஒன்று வாங்கியிருக்கிறோம்.
இது எப்போவுமே காலி ஆனாலும், ஆகலனாலுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிருவேன் என்னோட மளிகை லிஸ்ட்ல. ஏன்னா, நான் போன மாசம் வாங்கின பாக்கெட்லயே எனக்கு வந்து இன்னும் காலியாகாம சில பொருட்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. இதோ பாருங்க, இதெல்லாம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணுவேனா, அதனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து இந்த மசாலா பொடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ, எனக்கு இந்த மளிகை பொருள் ஆல்ரெடி இந்த மளிகை பொருள் லிஸ்ட்ல போன மாசம் வாங்கினதுல எனக்கு எல்லா பொடியிலயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ வாங்கியிருக்கக்கூடிய அந்த மசாலா பொருளெல்லாம் உழைப்பேன். ஆனால் நான் இப்போ டெல்லியில் இருக்கிறதுனால தான் என்னால் மசாலா வந்து திரிக்க முடியலை. இது நம்ம ஊராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மல்லி பொடியாக இருக்கட்டும், வத்த பொடியாக இருக்கட்டும், சாம்பார் பொடியாக இருக்கட்டும், இல்லை கறி மசாலா பொடி எல்லாமே நான் திரிச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இவ்வளோ மசாலா வந்து வாங்க தேவையே கிடையாது. நான் வந்து திரிச்சு கொண்டு வந்த பொடி வந்து காலியாக போச்சு. அதனால தான் வந்து இப்போ நான் கடையில் வாங்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஊரில் நம்ம மளிகை பொருள்லேயே வந்து நம்ம மசாலா பொடிலாம் வாங்கி திரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வாங்கி திரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த கரம் மசாலா பொடி, சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலியாக போச்சு. இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. இப்போ நான் வந்து வேறு வழியே இல்லை, அதனால் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கிட்டு இருக்கேன். இதுவே நம்ம வந்து மொத்தமாக வீட்டில் திரிச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லாபமாக இருக்கும். நான் சொல்கிற லிஸ்ட்டு பில்லை விடையும் கம்மியாக வரும். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ அந்த வசதி இல்லாத காரணத்தினால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். வாங்க அடுத்து வந்து பார்க்கலாம் வேறு என்னென்ன பொருட்கள்லாம் போன மாதத்துக்கு மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் இந்த மாவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு வந்து போன மாதம் வந்து ஒரு 2 டைம் பயன்படுத்திட்டு, இன்னும் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. நான் போன மாதம் புட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சோயா பீன் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் மிச்சம் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் யூஸ் பண்ணுவோமா, அதனால் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இதே பொருள் நான் திரும்ப இந்த மாதத்துக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னோட லிஸ்ட்டில் வந்து இந்த கேழ்வரகு மாவோ இல்லை இந்த கடலை மாவோ வந்து இருக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு டைம் லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துருவேன். அடுத்து பாருங்கள், இது வந்து தோசைக்கு சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு 4 வகையான சட்னி அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொரிகடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோமா, அதனால் இது வந்து நான் அரை கிலோ வந்து வாங்கியிருக்கிறேன். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பொரிகடலை அண்டு வேர்க்கடலை இது ரெண்டுமே வந்து சட்னிக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சுண்டல் வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் கருப்பு சுண்டல் இருக்குது, அதனால் வெள்ளை சுண்டல் மட்டும் ஒரு அரை கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குருமா வச்சுக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அரை கிலோவே போதுமானதாக தான் இருக்கும். அடுத்து பருப்பு வகைகள், இப்போ நான் மெயினாக வந்து பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 5 வகையான பருப்பு நான் ஆர்டர் பண்ணுவேன். மொத்தம் எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் தால் கொடுத்துருக்காங்க, அது அரை கிலோ. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மசூர் தால் வந்து ஒரு அரை கிலோ, பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கிலோ, கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை கிலோ. டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், நமக்கு ஒரு 3 கிலோ பருப்பு வந்து வருதுங்க. இப்போ அரை கிலோவில் 4 பாக்கெட் இருக்குது, 1 கிலோவில் வந்து 1 பாக்கெட் இருக்குது. டோட்டலாக 3 கிலோ பருப்பு வந்து மாதத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக டெய்லியுமே வந்து எங்களோட சாப்பாடில் பருப்பு குழம்பு வந்து மேனிட்டரியாக வந்து ஃபிக்ஸ் ஆனது. அதனால் வந்து எனக்கு 3 கிலோ பருப்பு வந்து யூஸ் ஆகும். இதுதான் வந்து இந்த மாதத்துக்கு நான் வாங்கின பில்லு. இதுதான் நான் என் ஹஸ்பண்ட்ட ஒவ்வொரு மாதமும் வந்து மளிகை லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2500 வந்து சார்ஜ் வந்து சொல்லிடுவேன். ஆனால் நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 500 600 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு வருவேன். இந்த மாதம் நான் சேவ் பண்ண ரூபா பார்த்திங்கன்னா 600 வந்து சேவ் ஆகிருக்கு. இந்த அமௌண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக வந்து உண்டியலில் போட்டு தனியான முறையில் சேமிச்சுட்டு வருவேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக சேமிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து நாளைக்கு நமக்கு ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும், பிள்ளைங்களோட படிப்புக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இருக்குதுங்க. பார்த்துட்ருக்க நீங்கள் எந்த மாதிரி மளிகை லிஸ்ட்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மளிகை லிஸ்ட்டு போட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள்.